கட்டார் கடல் எல்லைக்குள் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து காணாமல் போனதாக கூறப்பட்ட 7 பேரில் 6 பேர் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக அந்த நாட்டின் உள்துறை அமைச்சகம் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தது. தொடர்ந்து நடைபெற்று வரும் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளின் விளைவாக விமானத்தில் இருந்து 6 நபர்கள் மீட்கப்பட்டதாகவும் அவர்களின் மரணம் உறுதி செய்யப்பட்டதாகவும் அமைச்சகத்தின் அறிக்கை தெரிவித்தது. காணாமல் போன மீதமுள்ள நபரை கண்டுபிடிப்பதற்கான தீவிர முயற்சிகளை சிறப்பு படைகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். விபத்துக்கான காரணம் அல்லது விமானத்தில் இருந்தவர்களின் அடையாளங்கள் குறித்த மேலதிக விவரங்களை அமைச்சகம் வழங்கவில்லை. முன்னதாக ஞாயிற்றுக்கிழமை வழக்கமான பணியின் போது ஹெலிகாப்டர் ஒன்று தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நாட்டின் பிராந்திய கடல் எல்லைக்குள் விழுந்து நொறுங்கியதாக கட்டாரின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருந்தது. தொழில்நுட்ப கோளாறு என்பதை தவிர விபத்துக்கான காரணம் குறித்து உடனடியாக எந்த தகவலும் கிடைக்கவில்லை. மேலும் இந்த விபத்து விரோத நடவடிக்கையின் விளைவாக நடந்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லை என தெரிவிக்கப்படுகிறது. பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்துள்ள சூழலில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பிப்ரவரி 28 அன்று ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு தாக்குதல் தொடங்கியதிலிருந்து கட்டார் தொடர்ச்சியான ஈரானிய ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை எதிர்கொண்டுள்ளது. இதில் உலகின் மிகப்பெரிய திரவ இயற்கை எரிவாயு உற்பத்தி மையங்களில் ஒன்றான அந்நாட்டின் ராஸ் லஃபான் தொழிற்பேட்டை பலமுறை தாக்கப்பட்டமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது.